Hi guys, welcome back to MBGMS. இன்னைக்கு நம்ம வந்து பக்கம் Black Game Play தான் guys பார்க்க போகிறது. இந்த எபிசோட் 19 இதுக்கு முன்னாடி போட்ட பாட்டெல்லாம் பார்த்துட்டு இருந்துருங்க. ஸோ இப்போ guys வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போகிறது மறக்காம லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மக்களே. ஸோ guys வாங்க ஓவர் பேசி வீடியோக்குள்ள போகலாம். guys போன வீடியோவில் வந்து நம்ம அந்த ட்ராகன் ஸ்பெல் டவருக்கு போயிட்டு அப்படியே நம்ம இதுக்கு வந்திருப்போம் ரெலி கேஸ்டலுக்கு. அங்கே முடிச்சுட்டு அப்படியே நாக்ரைன் சிட்டிக்கு வந்திருப்பாங்க. அந்த ஜெனிஃபர் வந்து லாஸ்ட்டில் ஃபோன் போட்டு கூப்பிட்ருப்பாங்க. ஸோ ஆல்ரெடி நமக்கு முன்னாடியே வந்துட்டா அதனால தான் இங்கே இருக்கான். ஸோ பியங்காவோ ஜெனரேட்டிங் இப்போ இந்த இடத்துல என்ன கிடைக்கும்னா பேசிக்காக சொல்கிறாங்க. ஸோ இப்போதைக்கு நம்மக்கிட்ட லைட் ஸ்டோன் இருக்குது. நீங்கள் இந்த கேம் பிளே பார்த்து இந்த நாக்ரைன் சிட்டியில் ஜிம் கூட சண்டை போட வந்திருப்போம். அந்த வீடியோவில் ப்ரொஃபஸர் அந்த லெனோரா இருக்கால, லெனோரா ஜிம் லீடரு. ஸோ அவங்களோட ஹஸ்பண்ட் தான் நினைக்கிறேன். மியூசியமில் ஒரு டெசர்ட்லேருந்து நாங்கள் ஒரு ஸ்டோன் கண்டுபிடிச்சோம். அந்த ஸ்டோன் வந்து எதுக்கு இருக்குன்னு எப்படி இருக்குன்னு சும்மா நார்மலாக ஸ்டோன் தான் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வந்துருப்பாங்கல்ல. ஸோ அழகாக இருக்குன்னு வச்சுட்ருக்கேன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த ஸ்டோன் தாங்க அந்த லைட் ஸ்டோனு. ஸோ போன வீடியோ லைட் ஸ்டோன் இல்லைன்னு போக்கிமானே இப்போ ட்ராகன் டைப் அந்த போக்கிமானே பிடிச்சிருக்க முடியாது. ஸோ இப்போதைக்கு நம்மகிட்ட லைட் ஸ்டோன் இருக்குது மக்களே. ஸோ ஃபைனலி வி ஹேவ் அ லைட் ஸ்டோன். ஸோ தோஸ் டூ, அதாவது இப்போ வந்து அப்ளிகேட் சிட்டி இப்போதைக்கு நம்ம அங்கே தான் போகணும். இந்த லைட் ஸ்டோன் எப்படி ட்ராகனாக மாற்றுறதுனா அப்ளிகேட் சிட்டிக்கு போனால் அவங்க ஒருத்தர் இருக்காங்க. வந்தால் அடுத்த ஜிம் லீடர் லெஜெண்ட்ரி ட்ராகன் டைப் பொக்கிமான். ஸோ அந்த லைட் ஸ்டோனை பற்றி தாங்க பேசிகிட்டு இருப்பாங்க. நல்ல வேலை இது அந்த இவங்க கையில் கிடைக்கல அப்படின்றாங்க, டீம் பிளாஸ்மா கையில். இப்போதைக்கு நம்ம இக்ரி சிட்டிக்கு, அதாவது ஐக்ரி சிட்டி தானே, ஐக்ரி சிட்டிக்கு போயிட்டு அங்கேருந்து நம்ம இது பண்ணி போகணும். ஸோ இப்போதைக்கு நான் நம்மளுடைய சாண்டிலியர் எடுத்து உள்ளே வச்சுட்டு வேறு வழியில் கைஸ் இவனை தூக்கிட்டு தான் போகணும். ஏன்னா போர்வெளில் சர்வ் பண்ண வேண்டியது இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால தான் கைஸ் இவனை எடுத்துகிட்டு போகிறேன். ஸோ வேறு வழி இல்லை, சரி வாப்பா தம்பி அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி போக வேண்டியது தான் கைஸ். ஸோ ஓகே, சென்ட்ரலில் ஒரு பிரச்சனையை போச்சு. என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா, சரியாக ரெக்கார்ட் பண்ணாமல் விட்டு போயிட்டேன். ஸோ இப்போதைக்கு சர்ஃப் இவனுக்கு கற்றுக் வச்சது அந்த இடம் வந்தபோது சொல்கிறேன் இருங்க. அந்த இடம் ஐ மிஸ் இட் த லாட் அப்படின்ற மாதிரி இருக்கும். இப்போ எதுக்காக சொன்னேன்னு கேட்டிங்கன்னா தெரில கைஸ், சும்மா சொல்லணும்னு வச்சு சொல்லிட்டேன். பேம்பர் வந்து சர்ஃப் கற்றுக்குச்சு, ஓடு என்று ஓட வேண்டியது தான் இனிமேல். ஸோ ஃப்ளை யூஸ் பண்ணி போகலாம் கைஸ். ஆனால் நடந்தெல்லாம் போனால் வாய்ப்பே இல்லை, ஃப்ளை தான் 100%. ஸோ இன்னும் பாதி மேப் கிட்டத்தட்ட இருக்குது மக்களே. இந்த சைடு ரூட் 14லாம் இருக்குது, அது எதுக்குன்னே தெரில. இப்போதைக்கு நம்ம அப்ளிகேட் சிட்டி தான் போகணும். விக்ட்ரி ரோடு, டர்பலைனு, ஐக்ரிஸு. இப்போதைக்கு இக்ரி சிட்டிக்கு தான் கைஸ் போகணும். ஸோ இன்னும் பாதி மேப் இருக்குது, என்ன பண்ணுறதுனே தெரியலையே. ஸோ அந்த இடத்துல வந்து டியூப் லைன் இது இருக்காமா, பிரிட்ஜு. ஸோ அதை கிராஸ் பண்ணி போனால் நமக்கு இது வரும்னு சொல்கிறாங்க. ஸோ தண்ணியில் போக்கிமான் வருங்க, ஸ்லிப்பெல்லாம் போட்டுக்கோங்க. ஸோ அங்கே பாருங்கள், அங்கே கட் பண்ணேன், இங்கே கட் பண்ணேன், அதோட இங்கே கட் பண்ணிக்கிறேன். ஸோ சென்டரில் ரெக்கார்டே பண்ணல மக்களே, சாரி ஃபார் தட். ஸோ இவங்க இது கூட சண்டை போட்டே முடிச்சிட்டாங்க. ஸோ சண்டை போட்டு முடிச்சதுக்கப்புறமா தான் இதுவாயிடுச்சு. ஸோ இங்கே வந்தாங்க கடைசியாக ரெக்கார்ட் பண்ணவே ஆரம்பித்தேன். ஸோ அந்த இடத்துல சண்டை போட்டெல்லாம் காட்ட முடியல. ஸோ இப்போதைக்கு இந்த ரோட்டில் தான் கைஸ் போகணும். வழக்கம் போல் இந்த ரோட்டில் நமக்கு குறுக்கு எவன் இருக்கான்னு தெரில, ஏற்றிட்டு போக வேண்டியது கைஸ். ஸோ கரெக்டாக அவன் முன்னாடி நின்றுட்டுருக்கான். அவன் போய் மோதலான்னு பார்த்தா நம்மளை சுற்றி ஷேடோ வந்துட்டாங்க. அப்புறம் தான் தெரியுது தூரத்துலேருந்து பக்கன்னு தெரியல கைஸ். அவன் கெட்டிசிஸ், அவன் கெட்டிசிஸ் வாங்கிட்டு எப்படி நீ லைட் ஸ்டோன் அச்சீவ் பண்ணிட்டேன் அப்படின்றான். ஸோ அதாவது கைஸ் எங்கள் தான் ட்ரூ ஹீரோவாக போகிறாரு, ஹீரோ வித் லெஜெண்ட் அப்படின்றாங்க கைஸ். உங்கள் என்னெல்லாம் எனக்கு ஒரு ஆள் இல்லைடா அடி, உன் கூட தான் இன்னொரு வாட்டி கூட சண்டை போடல, எப்போ சண்டை போட போகிறேன்னு தெரியல கைஸ் இவன் கூட. ஸோ இன்னும் இவங்க கேங்கில் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்குள்ளே சண்டை போடணும். இவனை மாதிரியே ட்ரெஸ் போட்டுட்டு ஒரு 4-5 பேர் இருப்பாங்க. ஸோ அவங்க கூடலாம் சண்டை போடணும் மக்களே. ஸோ இப்போதைக்கு ஒயிட் ஸ்டோன் வச்சுருக்க, இப்போதைக்கு அதை போக்கிமானாக்கி சண்டை போட வருவியா அப்படின்ட்டு போகிறாங்க. ஸோ இந்த நைட் வேறு நம்மளை சுற்றி ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்காங்க. இவன் வந்தால் கெட்டிசிஸ் வந்தால் பேராகிராஃபாக தான் பேசுகிறானே. என்ன கேஸ் இவன் என்னடா பால் தூக்கி போகிறேன் கேஸ், ஏதோ ஃப்ளிங்குன்ற மூவ் கொடுத்துருக்கான். ஸோ இப்போதைக்கு அந்த மூவ் எதுக்குன்னு கேட்டிங்கன்னா வேஸ்ட்டு தான், நமக்கு இப்போதைக்கு யூஸ் ஆகாது. அது வந்து எந்த போக்கிமான் கொடுக்குறோமோ அந்த போக்கிமானை பொறுத்து அது வந்து இதுவாகும் மக்களே. ஸோ நம்ம பேம்பருக்கு கற்றுக் கொடுக்கலாம் அப்படின்ற ஐடியா தான் கற்றுக் கொடுத்தேன். ஏன்னா பேம்பருக்கு சும்மா தான் அவனுக்கு சும்மா தான் எப்படி இருந்தாலும் வெட்டியாக தான் இருப்பான். சரி அவனுக்கு கற்றுக் கொடுத்து யூஸ் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு தான். அப்புறம் தான் தெரிஞ்சு அவனுக்கு கற்றுக் கொடுத்து வேஸ்ட்டுன்ட்டு ஒரே இடத்துல செத்து போயிட்டான். ஸோ அவனுக்கு லெவல் இல்லை, லெவல் ரொம்ப ரொம்ப கம்மி அவனுக்கு. ஸோ கைஸ் அவனுக்கு கற்றுக் கொடுத்தாச்சு, சரி யூஸ் பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு வேணுன்னே சண்டைக்கு போன மக்களே. நீங்கள் யார்கிட்ட சண்டை போட வேண்டியதே இல்லை. இந்த ரூட் தாங்க நான் வந்தது ரொம்ப ஈஸியான ரூட்டு. சென்ட்ரலில் போக்கிமான் வராது, தண்ணியில் மேபி போக்கிமான் வரும், பட் இருந்தாலும் அதுக்கு ரிப்பேர் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எவனும் சண்டைக்குன்ற பேச்சே இல்லை, எல்லாருக்கிட்டையும் தப்பிச்சே ஓடிடலாம். ஸோ பிரச்சனையே இல்லை. ஸோ நான் திரும்ப வந்து சண்டை போட்டேங்க இவங்கிட்ட. சரி இந்த சண்டை ஸ்கிப் பண்ணிடுறேன்.
வெற்றிகரமாக சண்டை போட்டு முடிச்சாச்சு மக்களே. இப்போதைக்கு நம்ம டேரெக்டாக போவோம். ஸோ இந்த இது உள்ள பூந்தா அடுத்த சிட்டி வந்துடும். அடுத்த சிட்டியில் ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது. இந்த இடத்துல சும்மா நின்று பேர் பார்த்துலாம் பேர்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க மக்களே. ஸோ அந்த பொய்மை பற்றி எதனா சொல்கிறாங்களா அப்படின்ட்டு ஒன்றும் இல்லை. இந்த பில்டிங்ஸ் அரே சாலிட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்டேடு அவங்க என்னென்னா சொல்லிட்டு போட்டு விடுங்க பார்த்துக்கலாம். ஸோ இப்போதைக்கு இந்த ஆப்ளிகே சிட்டியில் தான் லேட்டஸ்ட்டு போக்கிபாலாக டெவலப் ஆகிட்ருக்காமா. ஸோ வேறு எதுவும் பெருசாக இல்லை கைஸ். கேஷியலாக சிட்டிலாம் பற்றி போடுறாங்க. அதுதான் கைஸ் மெயின் சிட்டி, அதனால தான். ஸோ திரும்ப பாஸ்லேருந்து வருதா. இப்போதைக்கு நான் போங்க கைஸ். ஆல்ரெடி இங்கே தான் நின்றுட்டுருக்கான். இவன் வந்துட்டானா கைஸ். இவன் பேசுகிறதா பக்கமாக பேசுவானே. அது ஒரு இடத்துல நின்று பேச மாட்டான் மக்களே. இவன் சுற்றிகிட்டே இருப்பான். ஸோ எங்கள் லார்டு என்னும் அதுக்கப்புறமா ட்ராகன் டைப் போக்கிமானும் சேர்ந்து நாங்கள் ஒரு புது உலகத்தை உருவாக்க போகிறோம். அந்த உலகத்தில் போக்கிமான் நல்லா ஃப்ரீயாக இருக்கணும் அப்படின்றாங்க. ஸோ அதுக்கப்புறமா நீங்கள் உங்கள் எல்லா போக்கிமானையும் ஃப்ரீ பண்ணிவிடுங்க அப்படின்றான். நாங்கள் 2 பேரும் சேர்ந்து ஒரு புது உலகத்தை, அதாவது அவங்க 2 பேரும் சேர்ந்து புது உலகத்தை உருவாக்க போகிறாங்க அப்படின்ட்டு போயிட்டாங்க. அதில் வேலைக்கு இன்றைக்கி கொஞ்சம் ஷார்ட்டாக முடிச்சிட்டான். என்னது நிஜமாவா? லெஜெண்டரி போக்கிமானா? டீம் பிளாஸ்மா எல்லா போக்கிமானும் ஃப்ரீ பண்ண போகிறாங்களா அப்படின்னு தான் பேசிகிட்டு இருக்காங்க. இங்கே 2 பேர் நின்றுட்டு இருக்காங்க கைஸ். ஒன்று அந்த மண்டையை பார்த்தே கண்டுபிடிச்சிடலாம், ஐரிஸு. இன்னொருத்தன் யாருன்னு தெரியல கைஸ். ஸோ ஆல்டர் வா, அவங்ககிட்ட போய் பேசலாம். ஐரிஸ், மிஸ்டர் ஆல்டர், அப்புறம் எனக்கு ஹெல்ப் பண்ண பையன் அப்படின்றான். அப்படின்னு கைஸ் அந்த பொண்ணு அதான் ஐரிஸ். ஸோ ஜெக்ரோமார் இந்த போக்கிமான் எப்படி உயிரிழப்பது அப்படின்னு கேட்குறாங்க. அவன் டீம் பிளாஸ்மாவோட அவன் பேர் வந்து என்னு. அவன் ஜெக்ரோமை உயிர் வர வச்சுட்டான். இப்போதைக்கு எங்களுக்கு ரெசிரோம் வேணும் அப்படின்றான். ஸோ கன்விக்ஷன் கைஸ். இப்போதைக்கு நம்ம இவன் வீட்டுக்கு போகணும் கைஸ். இவன் வீட்டுக்கு போனால் கதைலாம் சொல்லுவான். சரி வாங்க அந்த கதையை கேட்டு வருவோம் அப்படியே. ஸோ அந்த கதை இங்கேருந்து ஆரம்பித்தா தான் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா ரொம்ப பெருசாலாம் போகாது. பட் இருந்தாலும் இப்போதைக்கு நம்ம இந்த ஜிம்மில் சண்டை போடணும் மக்களே. சரி ஓகே அதாவது சின்ன பையா வா என் கூட எங்கள் வீட்டுக்கு வா அப்படின்றான். ஸோ ஆப்ளிகேட் சிட்டி அதாவது ஜெக்ரோமான் ரெசிரோம் உனக்கு தெரிஞ்சுக்கணும், வீட்டுக்கு வா அப்படின்றாங்க. ஸோ இந்த சந்தில் தான் கைஸ் வீடு இருக்கான். ஸோ வீட்டுக்கு வா அப்படின்றாங்க. இப்போதைக்கு நம்ம போய் போக்கிமான் சென்டர் போய் ஹீல் பண்ணிட்டு வந்தாச்சு. ஸோ இப்போதைக்கு வாங்க அப்படியே போகலாம். ஸோ இது வழியாக வா அப்படின்தான். ஸோ இந்த ரெசிரோமும் ஜெக்ரோமும் ஒரு காலத்தில் ஒரே போக்கிமான் தான் கைஸ். ஸோ அது இருங்க ஃபஸ்ட்டு இதை கதை சொல்லிடுறேன். ஸோ அது எழுப்புறதுக்கு ரெண்டு ஹீரோ இருந்தாங்களாம். அதில் அவங்க 2 பேரும் சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருந்தாங்களா மக்களே. ஸோ அதில் 2 பேரும் தனித்தனியாக சண்டை போட்டு 2 பேரும் தனித்தனியாக ஒரு போக்கிமானை எடுத்துக்கிட்டாங்க. அதுதான் கைஸ் ரெசிரோம் ஜெக்ரம். ஸோ எங்கர் பிரதர் ட்ராகன் டைப் போக்கிமான் அதை இதுக்கு சொல்கிறதுக்கு நினைக்காதீங்க. ஸோ அதான் இங்கே சண்டை போட்டு 2ஆக பிரிச்சுக்கிட்டாங்களாம். அதுக்கப்புறம் அவங்களோட பசங்க சண்டை போட்டு அப்புறமா அவங்க 2 பேரும் அதை இது பண்ணி அப்புறமா திரும்ப ஃபஸ்ட்டு இவங்க 2 பேரும் சண்டை போட்டுக்கிறாங்க ட்வின் ஹீரோ. ஸோ அதுக்கப்புறமா அவங்களோட பசங்க சண்டை போட்டுக்கிறாங்க. ஸோ அப்படி சண்டை போட்டு கடைசியில் அந்த 2 போக்கிமானி கல்லாக்கி வச்சுட்டாங்க. ஸோ அவ்வளோதான். இவங்க சொன்ன பார்த்தா அப்படி தான் இருந்துச்சு எனக்கு. ஸோ உண்மையான கதை என்னென்னு ஒரு சேனலில் டீட்டெயில் வீடியோ போடுறேன் நம்ம சேனலில் பார்த்துக்கோங்க. எல்லா லெஜெண்ட்ரிக்கும் ஒரு கதை இருக்கும் கைஸ். எல்லா லெஜெண்ட்ரிக்கும் போடணுன்னா சொல்லுங்கள், அசால்ட்டாக போட்டு விட்டுலாம். சரி ஓகே கைஸ், இந்த வீடியோ இங்கே முடிச்சுக்கலாம். அடுத்த வீடியோ ஜிம் ஃபைட் தான் கைஸ். சரி ஓகே கைஸ், அவ்வளோ இந்த வீடியோ பார்த்து நன்றி. உங்களுக்கு பக்கம் கொண்டு டாட்டா பை ப்ளீஸ். ஸோ மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மக்களே. சரி ஓகே கைஸ், பை.